தப்பை அறிக்கை செய்வதென்றால் அறிக்கை செய்துவிட்டு மறுபடியும் தப்பு செய்வதல்ல. தப்பை அறிக்கையிடுவது என்றால் செய்த தப்பை அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, மீண்டும் அதே தப்பை செய்யாமல் இருப்பதுதான் முழுமையான உண்மையான அறிக்கையிடுதல், உண்மையான முழுமையான மனம் திரும்புதல். கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், தவறை அறிக்கை செய்கிறாய், அறிக்கை செய்துவிட்டு மறுபடியும் அதையே செய்கிறாய். என்னுடைய கேள்வி, இப்படி அறிக்கையிடுவது மறுபடியும் அதையே செய்வது என்ற இந்த பழக்கப்பட்டு போய்விட்டோம் என்றால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? சிலர் சொல்லுவார்கள், உங்க கேங்ல எத்தனை பேரு இந்த கேங்கு தப்பு செய்யறது, மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் தப்பு செய்யறது, இந்த கேங்ல எத்தனை பேர் இருக்கீங்க? கையெழுத்த சொல்ல மாட்டானா எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்களை செய்வதில்லை, ஆச்சரிய காரியங்களை செய்வதில்லை? எதற்காக நீ ஜெப விண்ணப்பம் செய்கிறாயோ, எவைகளுக்காக தேவ சன்னதியிலே மன்றாடுகின்றாயோ யோசித்து பார். நீ ஜெபிக்கிறாய், மன்றாடுகிறாய், நன்றாக இருக்கிறது. உபவாசம் இருக்கிறாய், நன்றாக இருக்கிறது. ஆனால் தேவன் கேட்கிறார், நான் உனக்கு பதில் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எங்கே பரிசுத்தம்? எங்கே ஆவிக்குரிய நல்நடத்தை? அதாவது நீ தேவனிடத்திலே ஆச்சரிய அற்புத காரியங்களை காண வேண்டும், அவற்றை ருசி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றால், சகோதரனே, சகோதரியே, சில கண்டிஷன்ஸை நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். என்ன அந்த கண்டிஷன்ஸ்? தாவீது பிரார்த்தனை செய்கிறான், தேவனிடத்திலே முறையிடுகிறான், விண்ணப்பம் செய்கிறான், மன்றாடுகின்றான், மன்றாடி ஜெபிக்கிறான். ஆனால் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கண்டிஷன்ஸையும் அவன் சொல்லுகிறான். இப்ப வாங்களே அங்க போலாம். 86வது சங்கீதம். கர்த்தாவே, நான் சிறுமையுள்ளவன். கர்த்தாவே, நான் எளிமையுமானவன், எளியவன். நல்லா கவனிங்க, நான் சிறுமையானவன். ஒரு சபையிலே அந்த பாஸ்டரையா எல்லோரையும் உற்சாகப்படுத்தும் வண்ணம், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒருமனப்பட வேணும். அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு வல்லமை அதிகம் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து பாவம் நேர்த்திய முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். என்ன ஜெபம் என்றால், ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஐயா. ஆண்டவரே, நான் ஒரு துஷ்ட ஸ்திரீ. ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவள். இது அந்த அம்மா செஞ்ச ஜெபம். இதுக்கிடையில இன்னொரு சகோதரி பாவம் வந்து அவங்க பக்கத்திலே முழங்கால் படிக்கிட்டு இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாஸ்டரையா என்ன சொல்லியிருக்காரு? ஜெபத்துல ஒருமனப்படுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதனால இந்த சகோதரி அந்த சகோதரி ஜெபத்துக்கு, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவியை அப்படின்னு ஜெபிக்கும் போது பக்கத்துல இருந்த சகோதரி, ஆமா ஆண்டவரே அப்படின்னாங்க. நீங்க சிரிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு மிகப்பெரிய பாவியா அப்படின்னு ஜெபம் பண்ண பக்கத்துல, ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எதற்குமே உதவாத ஸ்திரீ ஆண்டவரே. இப்ப பக்கத்து சகோதரி, ஆமா ஆண்டவரே, இந்த ஆலயத்துல என்னை விட மோசமான ஒரு ஸ்திரீ இருக்கவே முடியாது ஆண்டவரே. ஆமா, உண்மைதான் ஆண்டவரே. உடனே அவங்க இப்படி திரும்பி பார்த்தாங்க. ஆண்டவரே, என்ன மாதிரி ஒரு வேஷதாரி இந்த சபையில யாருமே இல்ல ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிற சகோதரி உடனே ஜெபத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜெபத்தை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்து சகோதரியை பார்த்து, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்ன நினைக்கிற? நான் எதுக்கும் உருப்படாதவளா? நான் ஒரு பெரிய பாவியா? நான் ஒரு வேஷதாரியா? நான் மட்டும் ஜெபத்துக்கெல்லாம் ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? ஜாக்கிரதை, ஆலயங்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவனுக்கு முன்பாக ஏதோ தாழ்மையோடு இருக்கிற மாதிரி காணப்படுறோமே தவிர உண்மையில நமக்குள்ள தாழ்மை இல்லவே இல்லை. கவனிக்கிறீங்களா? கணவன்மார், மனைவிமார், தேவனிடத்துல வந்து உங்களை அவ்வளவாய் தாழ்த்தி ஜெபம் பண்றீங்க மன உருக்கத்தோடு கூட. உண்மையிலேயே அந்த யோசனை, அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு அந்த கர்வம் வருது? எங்கிருந்து அந்த அகம்பாவம் உங்களுக்குள்ள வருது? சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல பிரதர், அவரை என்னால டாலரேட் பண்ணவே முடியல பிரதர், அவளை என்னால சகிச்சுக்கவே முடியல சிஸ்டர். ஏன்னா என்னுடைய பெருமைக்கு அவ இழுக்கு கொண்டு வர்ற. எதுக்கு பெருமைக்கு? எதுக்கு அந்த ஈகோ ஃபீலிங்ஸ்? கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மனைவிக்கு ஈகோ, மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா கணவனுக்கு ஈகோ, அகம்பாவம், கர்வம். தயவு செஞ்சு கவனிக்கணும். தேவனிடத்திலிருந்து உனக்கு பதில் வர வேண்டுமென்றால் கர்வம் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இங்க தாவீது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் சிறுமையுள்ளவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன் ஐயா. கர்வம் கொள்ளுவதற்கோ பெருமைப்படுவதற்கோ என்னிடத்துல என்ன இருக்கு ஆண்டவரே? என் அன்பு சகோதர சகோதரிகளே,
தேவனிடத்திலிருந்து உனக்கு பதில் வர வேண்டுமென்றால் முதலாவது தேவன் உனக்குள்ளே தாழ்மையையும் பணிவையும் காண வேண்டும். தாழ்மை, பணிவு, அதை மறந்துடவே கூடாது. தாழ்மையின் குணம், தாழ்மை, பணிவு அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? கர்வம் அற்ற குணாதிசயம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது மேட்டிமை, மேட்டிமை என்று. அதே போல மேன்மைக்கு முன்னானது என்ன தெரியுமா? தாழ்மை. தாழ்மை, பணிவு, சாந்த குணம், பொறுத்து போகிற பண்பு, இவையெல்லாம் ஒரு மரத்து கிளைகள் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் உங்கள் வாழ்க்கையில பதில் தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள தாழ்மையின் குணம் இருக்க வேண்டும், பணிவின் பண்பு இருக்க வேண்டும். அகங்காரமோ அல்லது பெருமையோ கர்வமோ டம்பமோ இருக்குமென்றால் கவனி, உன் ஜெபத்திற்கு உன் கர்வம்தான், உன் அகம்பாவம்தான் தடையாக இருந்து கொண்டே இருக்கும். முதலாவது இங்கே தாவீது தன் இருதயத்தின் நிலையை விளக்குகிறான். ஆண்டவரே, நான் சிறுமையானவன் அல்லவா, நான் எளிமையானவன் அல்லவா, எளியவரின் ஜெபத்திற்கு செவிசாய்க்கிற தேவன் அல்லவோ நீர். எனக்குள் எந்த கர்வமும் இல்லை ஆண்டவரே, எனக்குள் அகம்பாவம் இல்லவே இல்லை ஆண்டவரே. அகம்பாவமோ பெருமையோ கர்வமோ எனக்குள் இல்லை ஆண்டவரே. நான் தாழ்மையானவனையா, நான் தரித்திரனையா. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா என்றால் முதலாவது உங்களுக்குள் என்ன இருக்க வேண்டும்? தாழ்மையின் குணம். என்ன குணம் இருக்க வேண்டும்? பணிவின் பண்பு இருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளே சிறுமை இருக்கிறது, எளிமை இருக்கிறது, எனக்குள்ளே தாழ்மை இருக்கிறது. என்னை கண்ணோக்கி பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பதில் கொடுங்க. என்னுடைய கேள்வி எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் நம்முடைய இருதயத்தின் நிலையை பார்த்த பிறகு பதில் தர வேண்டிய நிலை வந்தால் நம்ம எத்தனை பேர் அதற்கு குவாலிஃபை ஆவோம்? என்னுடைய கேள்வி, நமக்குள்ள பெருமை இருக்கா இல்லையா? சிலருக்கு தங்கள் அழகில் பெருமை, சிலருக்கு தங்கள் அதிகாரத்தின் அடிப்படையில கர்வம், இன்னும் சிலருக்கு ஆஸ்தியின் அடிப்படையில கர்வம். யோசிச்சு பாருங்க, இன்று உனக்குள் இருக்கிற கர்வத்துக்கு காரணம் என்ன? அந்த கர்வம் உனக்குள் இருக்கிற வரைக்கும் உனக்கு பதில் வராது. இரண்டாவது, நான் உம்முடைய பக்தனாயிருக்கிறேன், பக்தியுள்ளவன். நான் பக்தியுள்ளவன். தேவனிடத்திலிருந்து உனக்கு பதில் வர வேண்டும் என்றால் உனக்குள் பக்தி இருக்க வேண்டும். கவனிங்க, ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே பக்தியுள்ளவனையா. நான் பக்தி உள்ளவன் என்று தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல ஐ ஆம் காட்லி பர்சன். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஐ ஆம் ஹோலி. என்னங்க, நான் பரிசுத்தனாயிருக்கிறேன், நான் பக்தியுள்ளவன் என்கிற அந்த வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் என்னவென்றால், நான் பரிசுத்தமுள்ளவன். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஐயா, என்னை காத்தருளுங்க தேவனே, என்னை ரட்சியுங்க ஆண்டவரே, எனக்கு போதிங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்படி என்னவெல்லாம் 12 விண்ணப்பங்களை செய்தானோ அந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு தாவீது காண்பிக்கிற தன் தகுதி என்னவென்றால், நான் சிறுமையுள்ளவன், நான் எளிமையானவன், நான் பரிசுத்தமுள்ளவன், பரிசுத்தத்தை நேசிக்கின்றவன், பரிசுத்தமாக வாழ்வதற்காக நான் பரிதபிக்கின்றவன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வர வேண்டும் என்றால் கட்டாயமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விட்டு விலகாத பாவங்கள் உன் வாழ்க்கையிலே எவ்வளவு இருந்தாலும், எத்தனை காலம் இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து பதில் வரவே வராது. நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். நம்ம எத்தனை பேருக்குள்ளே இன்னும் விட்டு விலகாத பாவங்கள் இருக்கிறது? பழக்கத்தின் அடிப்படையில் செய்கிற பாவங்கள் இருக்கிறது. அது சிம்பிளா போற போக்கில் என்ன சொல்லிடுவோம்? அது என்னோட வீக்னஸ் பிரதர். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒண்ணு மாத்திரம் எனக்குள்ள அப்படியே நின்னுருச்சு, அந்த ஒன்ன மாத்திரம் என்னால விட்டு விலகவே முடியல. சமீபத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான குடிகாரர், எத்தனையோ கிட்ட பழக்கங்கள் இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர் ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாறிட்டார் தெரியுங்களா? எவ்வளவு மாற்றம் வந்துருச்சு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஆனா ஒரே ஒரு சிகரெட் மாத்திரம் குடிப்பாரு. என்னது? எத்தனையோ விஷயங்கள்ல மாறிட்டாராம். ஆனா அந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து மட்டும் மாறலையா? நீங்க சிரிச்சீங்களா இல்லையாங்க? அதே மாதிரி தான் தேவனும் சிரிப்பார்.
நம்ம பக்தியோடு கூட தேவனிடத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டான், அந்த ஒன்னே ஒன்று மாத்திரம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப எப்படி சிரிச்சீங்களோ அதே மாதிரிதான் அவரும் சிரிப்பார். அப்படின்னா முதல்ல அந்த ஒன்னை விட்டு விலகிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு. அம்மா கவனிக்கிறீங்களா? சகோதரனே கவனிக்கிறியா? அந்த ஒன்றையும் விட்டு விலகி வா, அப்படிதான் உன் ஜெபத்திற்கு பதில் வரும். நான் சிறுமையுள்ளவன் ஆண்டவரே, நான் சிறுமையானவன், நான் எளிமையுள்ளவன் ஒத்துக்கொள்ளுகிறான். பெருமை பாராட்டுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உண்மையாங்க, தாவீதினிடத்துல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே தாவீது பெருமைப்பட எந்த ஒரு காரியமும் அவனுக்குள்ள இல்லையா? தாவீது மிகவும் அழகான ஒருவன் தெரியுமாங்க. அவன் சௌந்தரியம் உள்ளவன். சில பேருக்கு கொஞ்சம் மூக்கு மொழி அழகா இருந்துட்டா போதும், பயங்கரமா குதிப்பாங்கல்ல. கொஞ்சம் அப்படி கலர் அப்படி இருந்துட்டா போதும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சரீரம் அப்படி அழகா இருந்துட்டா அவ்வளவுதான், கொஞ்சம் ஹைட்டா இருந்துட்டா அவ்வளவுதான். அது எவ்வளவு கர்வம்! தாவீது மிகுந்த சௌந்தரியமுள்ளவன். அடுத்தது அவன் அற்புதமான யுத்த வீரன், அதேபோல மிகுந்த தைரியமுள்ளவனாயிருந்தவன். கோலியாத்தை போன்ற மகா பலமுள்ளவனையே ஒரே அடியில் அடிச்சுட்டு வீழ்த்திட்டாங்க. யுத்த வீரன், யுத்தசாலி, தைரியம் நிறைந்தவன், தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்தவன், அழகாக எழுதக்கூடியவன், அற்புதமான சங்கீத ஞானத்தை உடையவன், அற்புதமான பக்தன். அவன் சுரமண்டலத்தை வாசித்தால் பிசாசுகள் பயந்து ஓடும். இவ்வளவு பெரிய நற்குணங்களை வைத்திருக்கிற தாவீது சொல்லுகிறான், என்னிடத்திலே பெருமைப்பட ஒன்றுமில்லை, நான் சிறுமையுள்ளவன் எளிமையுள்ளவன் என்றால் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான். அதுதான் தாழ்மை என்றான். ஆனா ஒண்ணும் இல்லாத போதும் பூமிக்கும் வானத்துக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஒன்றுமே இல்லாத போதும் கூட அதுதான் சொல்லுவாங்க, நிரம்பிய குடம் என்ன செய்யாது, ஒருபோதும் ததும்பாது. குறைவா இருந்தாதான், பாதி அளவுக்கு இருந்தாதான் தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? நிரம்பிய குடம் எவ்விதத்திலே ததும்பாதோ அதே போல நிறைவாக இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ததும்பாது. எதுவும் இல்லாதவங்க தான் பயங்கரமா குதிப்பாங்க. என்னுடைய கேள்வி கவனிங்க, நீ குதித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்கு பதில் வருவதில்லை. தாவீது அங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சிறுமையுள்ளவன், நான் எளிமையுள்ளவன், ஆண்டவரே நான் பக்தியுள்ளவன், உம்மிடத்திலே பரிசுத்தமுள்ளவன். அதாவது நான் பரிசுத்தமுள்ளவன், பரிசுத்தத்தை நேசிக்கிறவன் ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ்வதற்கே ஆசைப்படுகிறவனையா. என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, என்னை பரிசோதிங்க ஆண்டவரே. அநேக சந்தர்ப்பங்களிலே தாவீது சொல்லியும் இருக்கின்றான். 139வது சங்கீதம் 23ஆம் வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்ய வேண்டுமாம், அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. எவ்வளவு தைரியம் பாருங்களேன். விடுன பாருங்க ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி, உமக்கு பிரியமில்லாத வழி, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது நடத்தைகள் எனக்குள்ள இருக்கிறதோ இல்லையோ என்று பரிசோதித்து பாருங்க, பரீட்சைங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. தாவீது பரிசுத்தத்தை நேசித்ததால் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மிடத்துல பக்தியுள்ளவன், பரிசுத்தத்தை நேசிக்கின்றவன். இன்னும் என்னவெல்லாம் சொல்லுகிறான்னு பார்க்கலாம். ஜெபத்திற்கு பதில் வரணுமா என்றால் நம்முடைய கண்டிஷன்ஸ் என்ன? நான் சிறுமையுள்ளவன், நான் எளிமையுள்ளவன், நான் உம்மிடத்துல பக்தியுள்ளவன், ஆண்டவரே நான் உம்மையே நம்பியிருக்கிற அடியேன். யாரை நம்பினானான்? அவன் தேவனை மாத்திரமே நம்பியிருந்தான். என்று நம்மள நிறைய பேர் பணத்தை நம்புறாங்க. என்கிட்ட பணம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னும் சில பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள், பயங்கரமான நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸால் எனக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆஸ்தி அந்தஸ்தை நம்புகிறவர்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்தி அந்தஸ்தை நம்புகிறவர்கள், அழகை நம்பியிருக்கிறவர்கள், எல்லோரும் என்னவர்களே என்று நம்புகிறவர்கள் ஏதோ ஒரு நாளிலே கட்டாயம் ஏமாந்து போவார்கள். தாவீது தன் பட்டயத்தை நம்பவில்லை, தாவீது தன் ஆயுதத்தை நம்பவில்லை, தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தாவீது தன்னுடைய கடந்த காலத்திலே அவன் பெற்ற வெற்றிகளை நம்பவில்லை. வேறு யாரை நம்பினான் என்றால் தாவீது, தேவனே உம்மை மாத்திரமே நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நம்புவதை தவிர வேறு எந்த காரியமும் எனக்கு இல்லை. சகோதரனே சகோதரியே, நீ தேவனை அல்லாமல் வேறு எதை நம்பினாலும் சரி, உன் வாழ்க்கையில் உள்ள உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. மறந்து போய்விடக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றிக் கொள்ளுவதே நலம். தாவீது தாழ்மை பண்புள்ளவன், பரிசுத்தமாயிருந்தவன்.
தேவனையே நம்பியிருந்தவன். அடுத்ததாக கவனிங்க, நாளெல்லாம் ஜெபித்துக்கொண்டே இருந்தவன். என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவரே, நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்பப்போ ஜெபிப்பதல்ல. உனக்கு பதில் வர வேண்டுமா? உன் விண்ணப்பங்களுக்கு பதில் வர வேண்டுமா? தேவனின் வாழ்க்கையில் ஆச்சரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? அற்புதங்களை செய்ய வேண்டுமா? கவனி, என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு உங்க கண்ணு முன்னால வந்து நின்னு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்ட அவருக்கு நீங்க உதவி செய்வீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதும் உங்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவருக்கு, எப்பொழுதும் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறவருக்கு நீங்க உதவி செய்யணும்னு விரும்புவீங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ திடீர்னு எதேச்சியா வந்து நின்னு, பிரதர் 1,00,000 ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னு கேட்டா நீங்க உதவி செய்வீங்களா? கேட்கிறேன். யாருக்கு உதவி செய்வீங்க? எப்போதுமே உங்களோடு கூட இருக்கிற நபருக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? அப்பப்போ ஏதோ போன போக்கில் வந்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு போற நபருக்கு நீங்க உதவி செய்வீங்களா? யாருக்கு நீங்க உதவி செய்வீங்க? யாருக்கு உதவி செய்யணும்னு தோணும்? எப்போதும் உங்களோட கூட கனெக்ஷனில் இருந்து கொண்டு, உங்களோடு நல்ல ஐக்கியத்துக்குள்ளாக இருந்து கொண்டு, உங்களோடு ஒட்டி உறவாடிக்கொண்டு நல்ல நட்போடு கூட இருக்கிற, அன்போடு கூட இருக்கிறவருக்கு தான் நீங்க கட்டாயம் உதவி செய்வீங்க. என்னைக்கோ திடீர்னு சடனா உங்க முன்னால வந்து நின்னு எனக்கு உதவி செய் அப்படின்னா உதவி செய்ய மாட்டோம். ஏன்னா இது வரைக்கும் நீ எங்க போயிருந்த? உலகாலம் என்னாச்சு உனக்கு? ஒரு சகோதரர் எனக்கு தெரியும். அவர் நல்லா இருக்கணும், அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சுகமா சௌக்கியத்தோட இருக்கணும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டு இருக்கிறேன். அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு போகணும்னு நினைச்சப்போ அவருக்கு தேவையான வழியை காட்டினேன். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. தொடர்ந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? யாரு பேசுங்க? ஐயோ நான் தாண்ணா, நானே தாண்ணா. 10 வருஷங்களுக்கு அப்புறம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லைண்ணா அர்ஜென்ட்டா 1,00,000 ரூபாய் வேணும்ண்ணா. இப்போ சொல்லுங்க, நான் அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் நீ என்னான? உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து, உன்னுடைய பொருளாதார சூழலை பார்த்து, உன்னுடைய மனைவி நீ இங்கிலாந்துக்கு போகணுன்னு வழி கேட்டப்போ உனக்கு தேவையான உதவி செஞ்சேன். வழியை நான் உனக்கு காட்டி கொடுத்தேன். அட்லீஸ்ட் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி திடீர்னு சொல்லி, அண்ணா நான் தானா, எனக்கு ஒரு 1 lakh கொடுக்க முடியுமாண்ணா? நான் சொல்றது புரியுதாங்க? தாவீது அந்த டைப் இல்லைங்க. சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா எப்போ தேவனிடத்துல வர்றதுக்கு முயற்சி செய்வோம் தெரியுங்களா? கஷ்டம் வருகிற போதுதான், சிரமங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, வியாதி வருகிற போது, திடீர்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, திடீர்னு ஆவிக்குரிய நடத்த பக்தியெல்லாம் வந்துடும். கஷ்டம் தீர்ந்து போச்சா? வியாதி சுகமாயிடுச்சா? பினான்சியலா கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டியா? நினைச்சது நடந்துருச்சா? உடனே தேவனை மறந்து போயிடுறதான். அதுதான் நம்ம புத்தி. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவனல். ஆண்டவரே, நான் நாடோறும் உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அம்மா சகோதரிகளே, சகோதரர்களே, தேவன் உங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என்றால் தேவனோடு தினந்தோறும் நாம் கனெக்ஷன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கொஞ்சம் பேர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கப்பலில் அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மூழ்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உடனே அந்த கப்பலை இயக்குகிற அந்த மாலுமி வந்து சொன்னார், என் கையில் இப்போ எதுவும் இல்லை. நம்முடைய கப்பல் மூழ்கி விடாமல் கரையை சென்றடைய வேண்டுமென்றால் அந்த கடவுளால் மாத்திரம்தான் நம்மை காப்பாற்ற முடியும். எனவே நீங்கள் உங்கள் கடவுளிடத்தில், உங்கள் தேவனிடத்தில், உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்ன வேளையில எல்லாரும் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் மாத்திரம் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அது சகஜம். ஆலயத்தில் கூட நாம் அப்பப்போ பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அங்கே திக்கு திக்குன்னு சுத்தி முத்து பார்த்துட்டு இருப்பார். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பண்ணாதீங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒரே ஒரு திசையை நோக்கித்தான் பார்க்க வேண்டும். அது தேவன் இருக்கிற திசை. எல்லோருடைய கண்களும் தேவன் மீதே நோக்கமாயிருக்க வேண்டும். எல்லோருடைய மனதும் தேவன் மீதே நோக்கமாயிருக்க வேண்டும். இதை மறந்துடவே கூடாது. வேடிக்கை பார்த்த நபரை அந்த மாலுமை வந்து, என்னையா இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் செத்து போறோம். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அந்த கடவுளால மட்டும்தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய் அப்படின்னு திட்டுனதுக்கு அப்புறம் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே,
25 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு வியாதி வந்திருந்த போது ஜெபம் பண்ணப்ப நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தீர், என்னை உயிரோட வர பண்ணினீர். இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இந்த ஒரு தடவை என்ன பிழைக்க வச்சிருங்க, மறுபடியும் 25 வருஷம் உன் பக்கத்திலே வரமாட்டேன். அதுவாங்க ஜெபம். மறுபடியும் 25 வருஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு, இதுல காப்பாத்திருங்க, மறுபடியும் உங்க பக்கமே வரமாட்டேன், மறுபடியும் உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன், மறுபடியும் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். நம்மளே அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? கட்டாயமா இருக்காங்க. அது தேவனிடத்துல நடக்காது. தேவனிடத்திலிருந்து ஒரு மேன்மையான பதிலை, ஒரு மேன்மையான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தேவனோடு கூட கனெக்ஷன், அதுவும் தினந்தோறும் அவரிடத்திலே உனக்கு கனெக்ஷன் இருக்க வேண்டும். அன்பு கூறுகிற நபரோடு எப்படி தினந்தோறும் நீ பேசிக் கொண்டிருக்கிறாயோ, மிகவும் உன்னில் அன்பு கூறுகிற இயேசுவினிடத்திலே ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கிற வேளையில அந்த கனெக்ஷன் இருக்கும். என்ன சொல்லுகிறான்? நான் சிறுமையானவன் ஐயா, நான் எளியவன் ஆண்டவரே, நான் பக்தியுள்ளவன், பரிசுத்தமான, ஒவ்வொரு நாளும் இடத்திலே ஜெபித்து விண்ணப்பிக்கிறவன். அன்பு சகோதர சகோதரிகளை நான் முடிக்கப் போகிறேன். கடைசியாக நான் உம்மையே என்ன சொல்றான்? நான் மனிதர்களின் பட்சமாய் பார்க்கவில்லை அப்பா, மனிதரின் சகாயத்தை நான் ஒரு காலம் வேண்டுவதில்லை, நான் உம்மையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றான் பாருங்க, 4வது வசனம். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்முடைய அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். வாருங்கள் நாமும் ஜெபிக்கலாம். முதலாவது, நாங்கள் ஜெபித்து விண்ணப்பம் செய்கிற போது அதற்கு முன்பு எங்களை நாங்களே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்பா, உமக்கும் எங்களுக்கும் இடையில் எது தடையாக இருக்கிறதோ, எந்த பரிசுத்த உண்மைகள் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், அவற்றை விட்டு விலக வேண்டும். சவுலை போல அறிக்கையிட்டு மறுபடியும் அதில் தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்றால் அழிந்து போய்விடுவோம். தாவீதை போல அறிக்கை செய்து அதை விட்டு விலகினால் உயர்த்தப்படுவோம். தாவீதுக்கு இருந்த ஆண்டவர் அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கும் அருளுங்க ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய மேன்மையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே பலன் தர வேண்டும், எங்கள் வாழ்க்கையிலே பலன் தர வேண்டும். மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பவே கூடாது. அவ்வப்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் அல்லாமல், என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களாக அல்லாமல், தினந்தோறும் ஜெபிக்கிற, தினந்தோறும் உம்மோடு பேசுகிற, தினந்தோறும் ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற, உமக்கு மிகவும் பிரியமுள்ள சிநேகிதர்களாய், பிள்ளைகளாய், அதிக பிரியமான குமாரர்களாய், குமாரத்திகளாய் நாங்கள் வாழ்கிற கிருபை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. அப்பா, எப்பொழுது நீர் எங்களை பார்த்தாலும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், உம்மை வேதனைப்படுத்தி நாங்கள் நன்மை பெறுவது அசாத்தியம் ஆண்டவரே. எனவே நாங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்றால் உம்மை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை, உம்மையே சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், உம்மை சந்தோஷப்படுத்தும் போதுதான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம். நீர் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டால்தான் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்போம். இதுதானே யதார்த்தம் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்க ராஜா. எங்கள் இருதயம் உமக்கு அங்கீகாரமானதாய் இருந்தால் எங்கள் விண்ணப்பங்களும் உமக்கு அங்கீகாரமானதாய் இருக்கும். எங்கள் பரிசுத்தம் உங்களுக்கு அங்கீகாரமானதா இருக்கும் என்றால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் உமக்கு அங்கீகாரமானதா இருக்கும். அதன் பலனா எங்கள் வாழ்க்கையில எல்லா பலன்களையும் எங்களால் பார்க்க முடியும். அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.